காலையில் டிஃபனுக்கு நைட்டு வச்சுருந்த சைட் டிஷ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டாச்சு. கொஞ்சமாக இருந்தாலும் வெரைட்டி நிறையா இருந்தால் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வெண்டைக்காய் பூசணிக்காய் பார்த்தாலே சாம்பார் ஞாபகம் வரும். இப்போல்லாம் இதை பார்த்தா மோர்க்குழம்பு வைக்கலான்னு தான் தோணும். வெண்டைக்காய் சின்னதாக கட் பண்ணிவிட்டு உப்பில் போட்டு லைட்டாக வதக்கி வச்சிடணும். பருப்பு 2 ஸ்பூனு, மல்லி 2 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு இதெல்லாம் கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடணும் தண்ணியில். அது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சமாக தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக மையாட்ட அரைச்சிக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லா தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதோட அந்த வெண்டைக்காயும் சேர்த்து ஒரு கொதி விடணும். வெண்டைக்காய் ஃபஸ்ட்டே வதக்கிட்டனால ஒரு கொதி வந்தால் போதும், இல்லாட்டி ரொம்ப கொலன்னு போயிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கெட்டி தயிர் கூட கொஞ்சம் உப்பும் பெருங்காயமும் கலந்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இங்கே மோரே கொஞ்சம் திக்காக இருக்கனால அந்த குழம்பு கரைசலோடு சேர்த்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், ஜீரகம் போட்டு தாளித்து கொட்டிடணும். மீதி இருந்த சாதத்தோட கொஞ்சம் தயிர் சாதம் கிளறிட்டு அதோட துவையல், வத்தல், வடகம் வச்சு லஞ்சுக்கு செஞ்சாச்சு.